இப்போ வந்து நீங்கள் திரும்ப அந்த கேள்வி கேளுங்க, சொல்கிறேன். சரிங்க. இப்போ கடக லக்னம் 6ஆம் இடத்துல போயிட்டு, 6ஆம் இடம்னா தனுசு ராசியில் மறைஞ்சிட்டாரா? அஸ்தமனம் ஆயிட்டார். சரிங்க. இப்போ வந்து 5ஆம் அதிபதி மறைஞ்சிட்டார். இப்போ 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போயிருக்காரு. 6ஆம் இடத்துல அஸ்தமனம் இருக்கார். அப்போ வந்து எப்படின்னா, அந்த இடத்துல வந்து உங்கள் ஜாதகமாக இருந்தாலும் யார் ஜாதகமாக இருந்தாலும் அப்போ தனுசு ராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெப்பம். அந்த இப்போ வந்து கடகராசி வந்து எப்படின்னா அது வந்து ஆற்று நீர். எப்பயுமே அவங்க வந்து எப்பயுமே ஒரு எப்படின்னா ஒரு மனம் வந்து அப்படியே வந்து எப்பயுமே ஒரு ஓட்டமாக தான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது கடக லக்னத்தை பொறுத்தளவுக்கு. அடுத்து தனுசு ராசியில் வந்து செவ்வாய் இருக்கவுள்ள வந்து பார்த்திங்கன்னா இவர் 5 கூட 6ல் இருக்கார். அவர் எந்த இடத்துக்கு வேலை செய்வார்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து 10ஆம் இடத்துக்கு தான் வேலை செய்வார். அவர் 10ஆம் இடத்துக்கு தான் வேலை செய்வார். அஸ்தமனமானதுனால சூரியனோட இது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து உயிர்காரகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா ரத்த உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக இருக்கக்கூடிய அமைப்பு, ரத்த சம்பந்தமான பிரச்சனை வரக்கூடிய ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நீர்த்தன்மை இருக்கும். அந்த ரத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெட்டியாக இருக்குன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நீர்த்தன்மையாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சில காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மோசம் சம்பந்தமான பிரச்சனையை உருவாக்கி விடுவோம். அப்போ அதிகமாக நீர் குடிக்கணும். இதுதான் வந்து அந்த காரக உறவு திசாபுத்தி நடக்குள்ள இந்த பாதிப்பு கொடுக்கும். அதில் சந்திரனுக்குள்ளேயும் இந்த பாதிப்பு இருக்கும். ஆனால் ரொம்ப கோவப்படுவாங்க. சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்குள்ள வந்து ரொம்ப கோவப்படக்கூடிய அமைப்பு உருவாக்கி. இது கேரக்டர் 5 கூட ஆள் மனசு சிந்தனை. இப்போ 6ஆம் இடத்துல இருக்கிற மனசில் தோன்ற கருத்துக்கள் உடனே சொல்லிடுவாங்க. ஆனால் திசாபுத்தி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வேலை செய்யுமோ அந்த இடத்துல வேலை செய்யும். அப்போ கடகலக்கணத்தை பொறுத்தளவுக்கு செவ்வாயோட நட்சத்திரம் எங்கே இருக்காலும் 3, 7, 11 இருக்காரு. அப்போ 4, 8, 12 இருக்காரு. முதல்ல 3, 7, 11 ஒரு சுப செலவு, 4, 7, 8 விரை செலவு. அது என்ன விரயம்ங்கிறது அவங்களோட ஒவ்வொரு ஜாதகத்தை பொறுத்து அது வேலை செய்யும். ஒவ்வொரு லக்கணத்தை பொறுத்து அது வேலை செய்யும். அப்படிதான் நம்ம எடுக்கணும். புரியுதுங்களா? சரிங்க. அஸ்தமனம் அப்படின்னா அந்த கிரகத்துக்கு வந்து சூரியனோட திசாபுத்தி வரக்குள்ள அது பலன் வந்து ஒரு ஒரு நல்ல பலனா கெட்ட பலனா வச்சுரு. எந்த கிரகம் வந்து ஒரு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிரகத்துக்கும் 2 முகம் இருக்குது. அந்த 2 முகம் தகுந்தாப்புல தான் அவங்களோட பலனும் இருக்கும். எப்படின்னா ஒரு நல்ல பலனும் இருக்குது, கெட்ட பலனும் இருக்குது. எல்லாத்துக்கும் மனிதனுக்கு இரட்டைத்தனமான புத்தி இருந்துட்டு அதே போல் கிரகத்துக்கும் இருக்காரு. வக்கர அஸ்தமனம்னா இன்னும் அதிகமான ஒரு பாதிப்புகள் உருவாக்கும். ரொம்ப கோபம் மட்டும் இருக்கும் அவங்களுக்கு. இதுதான் அவங்களோட அமைப்பு. அப்புறம் என்ன கேள்விகள்? திதி சூன்யம் அப்படிங்கிறது நான் சொன்ன அந்த டிகிரி மட்டும் பார்த்துங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதோ கேட்டீங்களே, பாதக ஸ்தானாதிபதி. பாதகம்னா வந்து எல்லா நேரத்தையும் பாதகத்தை பண்ணாதுமா, மாரகம்னா எல்லா நேரத்தையும் மாரகம் பண்ணாது. அது லக்ன டிகிரி வந்து டச் பண்ணும். மாரக திசை நடந்தாலும் சில பேருக்கு மாரகத்தை தள்ளக்கூடிய ஒரு அமைப்புனா ராகு கேது புதன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரகம் தான் கொஞ்சம் வலுவாக இருக்கவங்களுக்கு வந்து மாரகம் சீக்கிரம் ஏற்படாது. மாரகத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு வந்து காலபுருஷ தத்துவம், குருவு, புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகம் தான் வருவாங்க. இந்த கிரகம் தான் மாரகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். சனி வந்து மாரகத்தை கொடுக்காது, வாழ வைக்க தான் செய்யும். அப்போ சனியை கண்டு நம்ம பயப்படுறோம். அது வந்து தவறான அமைப்பு தான். எல்லாத்துக்கும் இது வந்து மாறும். இது எல்லாத்துக்கும் மாறும். நான் எனக்கு என் ஜாதகத்தை எப்படி இருக்கோ அது போல தான் என்னோடய பலன் இருக்கும். அடுத்தவங்களுக்கு பலன் மாறும். ஏன் மாறுதுன்னா அவங்க ஜாதக அமைப்பு வேறையாக இருக்கும். அதுதான். வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க.